எடப்பாடி பழனிசாமி அதிகமாக எதிர்பார்ப்பது விஜயவா சீமானையா? சீமான் அவர் என்னது நான் தனியாக தான் போட்டி போடுவேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார். அது அவரோட அரசியல் சித்தாந்தமாக இருக்கலாம். ஆனால் அந்த அரசியல் சித்தாந்தத்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பலனும் கிடைக்காது. நீங்கள் ஸ்டேஜுக்கு கைதட்டலுக்கு என்னத்தை வேணாலும் பேசிட்டு போகலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஓட்டை பிரிச்சுட்டு போகிறதுனால என்ன லாபம்? அதே சீமான் தான் சொல்கிறாரு, என்னால் தான் திமுக இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருக்குது, நான் ஓட்டை பிரித்து கொடுத்ததுனால தான் திமுக வெற்றி பெற்றுச்சுன்னு அவரே தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவர் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு? அவருடைய ஸ்டேட்மெண்ட் படி அவர் டிஎம்கேக்கு அவரே அறியாமல் அவர் இல்லை, அவர் தெரிஞ்சுதான் பண்ணுறாரு. அவருக்கு தெரியாதா நம்ம இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா இந்த ஓட்டெல்லாம் ஆனால் இத்தனை வருஷமா தனிச்சு நின்றுட்டு இப்போ திடீர்னு போய் அதிமுக கூடவோ அல்லது திமுக கூடவோ சீமான் கூட்டணி வச்சா கடுமையான விமர்சனங்களை அவர் எதிர்கொள்ள மாட்டாரா? உங்களுடைய தன்னோர்களே ஒரு எம்எல்ஏ ஆக முடியல, 3 தேர்தல் அவங்க பார்த்துட்டாங்க, 3 தேர்தலில் ஒரு எம்எல்ஏ கூட நம்ம பெற முடியல, இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால யாருக்கு பையன்? தேர்தல் அரசியல்ங்கிறது அது ஒரு பெரிய மேஜிக் சார். அந்த மேஜிக்கை நம்ம கற்றுக்கலைன்னா இங்கே களத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. விஜய் கல அரசியல் தெரிந்தவரா அப்படிங்கிறது அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் யாரையுமே இன்னைக்கு அவரால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியலங்கிறதா அவரை சுற்றி இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு. இன்ஸ்டாலையோ இல்லை சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற குரூப்பை வச்சு பட்டிமன்றங்களில் பேசுகிறவங்கள வச்சு நீங்கள் கட்சி நடத்த முடியாது. ஒரு ஆரம்ப ஜோரில் அவருக்கு இந்த முறை அவர் தனித்து நின்னா ஏதோ ஒரு 5%லேருந்து 6% ஓட்டு கிடைக்கும். அதனால அவருக்குமே லாபம் கிடையாது. ஆனால் ஓபிஎஸ் போயிட்டு விஜயோட கூட்டணியிலையோ அல்லது திமுக கூட்டணியிலோ சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் கூட ஓபிஎஸ் போயிட்டாருன்னா விஜய் அதிமுக தேடி வருவதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும்ல? இதெல்லாம் காமெடியோட உச்சகட்டம் சார். ஓபிஎஸ்க்கு என்ன நீங்கள் தமிழ்நாட்டில் 50% ஓட் பேங்க் இருக்கு, இல்லை 1% கூட அவர் ஓட் பேங்க் இல்லை சார். ஓபிஎஸ்க்கு 1% கூட ஓட் வங்கி இல்லை கிடையாது. குறிப்பிட்ட சமூகத்தோட ஓட்டு வங்கி இருக்குன்னு சொல்கிறாங்களே. அவரை அதிகம் விருப்பது அவர் சமூகத்து மக்கள் தான். ஏன் அப்படின்னீங்கன்னா, ஒருவேளை விஜய் இப்படி யோசிச்சிருக்கலாம்ல, நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம சிஎம், ஓபிஎஸ் துணை முதலமைச்சர் அப்படின்னு விஜய் யோசிக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை இல்லை, அந்த அளவுக்கு ஒரு மோசமான சிந்தனை சக்தி அவர்கிட்ட இருக்கிறதா நான் நினைக்கல. அப்ப ஓபிஎஸோட நிலைமை, அவர் அரசியலில் ரிட்டையர்ட் ஆகி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. ரிட்டையர்ட் ஆகி 5 வருஷம் ஆச்சு. என்னைக்கு அதிமுகவில் இருந்து? ஆமா சார். சோ வாட்? எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், இப்போ 2வது முறை 3வது முறையாக சொல்லிட்டாங்க, அரசியல் களத்தில் சக்தி வாய்ந்த எதிரி திமுகவை வீழ்த்த நம்மளும் சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணி அமைக்கணும்னு சொல்கிறாங்களே. யாரை எதிர்பார்த்து அல்லது யார் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. யாரை எதிர்பார்க்குறாங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் இது ரொம்ப பூடகமாக கேட்குற மாதிரி நினைக்கிறீங்க. டைரெக்டாக என்ன கேட்க விரும்புகிறீங்க? விஜய் வருவாரா? உங்கள் கூட விஜய் வந்துடுவாரா? இல்லை இந்த பக்கம் யார் இருக்கா? நாம் தமிழர் இருக்காங்க, நாம் தமிழர் உங்கள் கூட வருவாங்களா? இந்த 2 கேள்வி தான் சார். இது விஜய் வருவாரா இல்லையா, ஏன் வரமாட்டாரு அப்படிங்கிற கேள்வியும் நீங்கள் சேர்த்து கேளுங்க. எடப்பாடி பழனிசாமி அதிகமாக எதிர்பார்ப்பது விஜயவா சீமானையா? சீமான் அவர் என்னது நான் தனியாக தான் போட்டி போடுவேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? தமிழ்நாடு தனியாக போட்டிடுறதுனால துரோகம்னு சொல்கிறீங்களா? அல்லது சார் அது அவரோட அரசியல் சித்தாந்தமாக இருக்கலாம். ஆனால் அந்த அரசியல் சித்தாந்தத்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பலனும் கிடைக்காது. அவர் பேசுகின்ற தமிழ் தேசிய அரசியலால் அவருக்கே வேணால் ஏதாவது தனிப்பட்ட லாபங்கள் இருக்கலாமே ஒழிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஓட்டை பிரிச்சுட்டு போகிறதுனால என்ன லாபம்? அதே சீமான் தான் சொல்கிறாரு, என்னால் தான் திமுக இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துருக்குது, நான் ஓட்டை பிரித்து கொடுத்ததுனால தான் திமுக வெற்றி பெற்றுச்சுன்னு அவரே தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ இந்த முறை நீங்கள் தனியாக நிற்கிறீங்கன்னா என்ன? இப்போ டைரக்ட்லி யூ ஆர் ஹெல்பிங் டிஎம்கே, அதானே அர்த்தம். அப்போ அந்த விஷயத்தை அவர் திமுக எதிர்க்கிறாருல்ல? ஆமாம் சார், நீங்கள் உதட்டளவில் எதிர்க்கிறீங்க, தேர்தல் அரசியலில் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் சொன்ன மாதிரி நீங்கள் சீமான் திமுகவையும் அதிமுகவையும் சைட்டு மணிக்கு எதிர்க்கிறாரு, பேய் பிசாசெல்லாம் வேற சொல்கிறாருல சார். ஸ்டேஜில் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் சார். அப்படி பேசிட்டு போகிறதுனால தேர்தல் அரசியலில் நீங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய நல்லது என்ன? அந்த ஒரு கேள்வியை தான் நம்ம முன்வைக்கிறோம். நீங்கள் ஸ்டேஜுக்கு கைதட்டலுக்கு என்னத்தை வேணாலும் பேசிட்டு போகலாம். உங்களை நம்பி கைதட்டுறதுக்கு 8% இளைஞர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க கைதட்டட்டும். ஆனால் சீமான் பேசுகின்ற அரசியலால் இந்த தேர்தல் அரசியலில் எலக்டோரல் சிஸ்டத்துக்குள்ள அவர் யாருக்கு ஹெல்ப் பண்றார்? அவருடைய ஸ்டேட்மெண்ட் படி அவர் டிஎம்கேக்கு ஹெல்ப். அவரே அறியாமல் அப்படியா? அவர் இல்லை, அவர் தெரிஞ்சுதான் பண்றாரு. அவருக்கு தெரியாதா நம்ம இப்படி ஒரு விஷயத்த செஞ்சோம்னா இந்த ஓட்டெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக போகுது, டிஎம்கேக்கு அதோட கூட்டணி கட்சிக்கு சாதகமாக போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? தெரியாம தான் 13 வருஷம் அரசியல் பண்ணிட்டு. ஆனால் இத்தனை வருஷமா தனிச்சு நின்றுட்டு இப்போ திடீர்னு போய் அதிமுக கூடவோ அல்லது திமுக கூடவோ சீமான் கூட்டணி வச்சா கடுமையான விமர்சனங்களை அவர் எதிர்கொள்ள மாட்டாரா? சார், நீங்கள் தேர்தல் அரசியலில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் 13 வருஷம் யாருக்காக போராடுறீங்க? மக்களுக்காக தானே போராடுறேன்னு சொல்றீங்க. 13 வருஷம் மக்களுக்காக நாங்கள் போராடுறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய தன்னோர்களே ஒரு எம்எல்ஏ ஆக முடியல,
3 தேர்தல் அவங்க பார்த்துட்டாங்க. 3 தேர்தலில் ஒரு எம்எல்ஏ கூட நம்ம பெற முடியல. எல்லா இடத்துலையும் 15,000, 20,000, 30,000, 40,000ன்னு ஓட்டை வாங்கிட்டு நம்ம போகிறதுனால இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால யாருக்கு பயன்? கட்சி எந்த அளவில் வளரும்? இன்னைக்கு அதே இவர் வந்துட்டார், விஜய் வந்ததுனால சீமானோட ஓட்டும் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சிக்கல்கள் இருக்கு இல்லையா? அப்படிங்கும்போது நீங்கள் சும்மா தனியாக உட்காந்து தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு பேசி யாரை வளர்க்குறீங்க, யாரை ஏமாத்துறீங்க? அதுதான் கேள்வி. இது சீமான் மீதான பார்வை. அப்படியே விஜய் மீதான பார்வை. சார், விஜய் வந்து உண்மையிலுமே அவர் வந்து கள அரசியல் தெரிந்தவரா அப்படிங்கிறது அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஒரு எந்த அரசியல் பொறுப்புக்குமே வராமல் பதவி பொறுப்பு வச்சுருக்காரு. அவர் யாரையுமே இன்றைக்கி அவரால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியலங்கிறது தான் அவரை சுற்றி இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு. அவரை சுற்றி 2-3 ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கிற பேரில் 2-3 பேர் இருக்காங்க. அவங்களுமே வந்து ஏதோ ஒரு கட்சியில் வந்து ஒரு 20 வருஷம் இருந்தவங்க. ஒரு கட்சியோட உள்கட்டமைப்புனா எப்படி இருக்கணும், அது எப்படி வேலை பார்க்கணும் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் இன்ஸ்டாலையோ இல்லை வேறு எதுலேயோ வந்து ஆக்டிவாக சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற குரூப்பை வச்சு பட்டிமன்றங்களில் பேசுகிறவங்கள வச்சு நீங்கள் வந்து கட்சி நடத்த முடியாது. தேர்தல் அரசியல்ங்கிறது அது ஒரு பெரிய மேஜிக் சார். அந்த மேஜிக்கை நம்ம கற்றுக்கலைன்னா இங்கே களத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த புரிதல் இல்லாத வரை அவர் வந்து விஜய் வந்து மாதத்துக்கு ஒரு கூட்டம் வெளியே வந்து பேசிட்டு போகலாம், அவ்வளோதான். பட் அவர் வந்து என்னைக்கு போய் மக்கள்கிட்ட போய் நிற்கிறாரா, மக்களோட பிரச்சனைகளுக்கு நிற்கிறாரா, அன்றைக்கி தான் மக்கள் அவங்கள நம்ப ஆரம்பிப்பாங்க. ஒரு ஆரம்ப ஜோரில் அவருக்கு வந்து இந்த முறை அவர் தனித்து நின்னா ஏதோ ஒரு 5%லேருந்து 6% ஓட்டு கிடைக்கும். அதனால அவருக்குமே லாபம் கிடையாது. அவருக்குமே அது ஒரு எலெக்ஷன் நின்னாரு, இவ்வளோதான் ஓட்டு வாங்கினாருன்னா அவரோட சக்தி மக்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அதுவுமே அவருக்கு லாபம் கிடையாதுல்ல. இப்போ சீமானுக்கு எப்படி எந்த லாபமுமே இல்லையோ அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ அவர் வந்து அதிமுக மாதிரியான ஒரு பெரிய இயக்கத்தோடு ஒரு பெரிய கட்சியோடு போய் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி கேப்டன் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தாரோ அதே மாதிரியான வாய்ப்பு அவருக்கும் கிடைக்கும். அப்படின்னா அதிமுக யார் அதிகமாக எதிர்பார்க்குது, சீமானையா விஜயவா? சரி, யாரை அதிகம் எதிர்பார்க்க யார்? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அதிமுகவோடு சீமானை வந்து சேர்ந்தாலோ இல்லது விஜய் வந்து சேர்ந்தாலோ தான் அவங்களுக்கு லாபம். சரிங்களா? அது அதிமுக லாபம். அதிமுகவுக்கு வந்து இவங்கெல்லாம் இருந்தால் தான் நம்ம இது பண்ண முடியும்னா ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அதிமுக எப்போதும் மக்களை நம்ப. அதிமுகவுக்கு இருக்கிற லாபத்தை விட சீமானுக்கும் விஜய்க்கும் கூடுதல் லாபம் அப்படி பார்த்துக்கலாமா? சார், அவங்க தானே இப்போ கட்சியை வளர்க்கணும். அவங்க தானே கட்சியை வளர்க்கணும். அவங்களுக்கு தானே தேவை இருக்குது. அவங்க தானே வச்சுருக்க 5%, 6%, 7% அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா, இல்லை அட்லீஸ்ட் சட்டமன்றத்துக்கு அந்த 5%, 6% வச்சுட்டு ஒரு 10 எம்எல்ஏ வரணுங்கிற தேவையும் அவங்களுக்கு தானே இருக்குது. அவங்களுக்கு தானே இருக்குது. நான் பேசுகிறது ப்ராக்டிக்கலாக. புரியுது. புரியுதா? அப்போது நம்ம தான் நமக்கு தேவை இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வயிற்று வலிக்கு நாம தான் மருந்து சாப்பிடணும். உங்கள் வயிற்று வலிக்கு பக்கத்து வீட்டுக்கார மருந்து சாப்பிட மாட்டான் தான். இந்த விஷயத்தை சீமானும் விஜயும் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்களா? நம்ம தான் நம்மளுடைய கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும், நம்ம அதிமுக கூட கூட்டணி வச்சா நமக்கு தான் லாபங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சீமானும் விஜய் யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்லது கூட இருக்கிறவங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களா? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறதா இன்னைக்கு துயரம். அல்லது சீமானோ விஜயோ சுயமாக யோசிச்சிருக்க மாட்டாங்களா, நம்ம அதிமுக கூட கூட்டணி வச்சா நமக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த? சரி, இது வந்து அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத யோசிச்சிருந்தா இந்நேரம் வந்திருப்பாங்கல்ல. யோசிச்சிருந்தா இந்நேரம் வந்திருக்கணும்ல. அப்ப சீமானையும் விஜயையும் அதிமுக கூட்டணியில சேர விடாமல் தடுப்பது யார்? அது தடுக்கிறதெல்லாம் தடுக்கிறாங்க, இவங்க தடுக்கிறாங்க, அவங்க தடுக்கிறாங்களா, நம்ம சும்மா போகிற போக்கில் யாரையாவது குற்றம் சொல்லக்கூடாது. ஆனால் யாரும் தடுக்கிறாங்களா? தடுக்கிறது இல்லை, அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறது இல்லைங்கிறதாங்க. ஏன் தயக்கம் சீமானுக்கும் விஜய்க்கும்? தயக்கம் இல்லை சார், அது தயக்கம் கிடையாது. அது வந்து அந்த ஒரு காத்திரமாக யோசிக்கிற அளவுக்கு அங்கே யாரும் இல்லை. அதுதான் உண்மை. காத்திரமா இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்றதும் நாம் தமிழர் கட்சியிலையும் சரி, தமிழக வெற்றி கழகத்திலையுமே சரி. அப்படி வந்து தமிழக வெற்றி கழகத்தில் எல்லாருமே வந்து தேர்தல் அரசியலோட நுணுக்கங்கள் தெரிந்த ஒரு நபர் கூட இன்றைக்கி அங்கே இல்லை. அதுதான் இது தேர்தல் அரசியலுங்கிறது. நீங்கள் வந்து ஒரு கட்சிக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு 10 பூத் கமிட்டி வேணும், அந்த பூத் கமிட்டியில் 9 பேர்த்த உட்கார வச்சுருக்கணும். அந்த 9 பேர் பலம் இல்லைன்னா நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்கன்ற ஒரு அதுதான் அங்கே அடிப்படை ஆதாரம். ஒரு கட்சி தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு அந்த பூத் கமிட்டியில் அன்றைக்கி யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க தான். ஓகே. தமிழ்நாட்டோட பவன் கல்யாண் வந்து அதிமுக கூட யார் கூட்டணி வைக்கிறாங்களோ, ஒன்று விஜயா அல்லது சீமானா, யார் பவன் கல்யாணுங்கிறத அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடியவர்கள் தான் முடிவு பண்ணணும், அப்படிதானே? இல்லையே, நீங்க ஏன் அது பவன் கல்யாணம் இதுக்குள்ள கொண்டு வரீங்க? பவன் அப்படிதானே உதாரணம் சொல்லி தானே மக்களுக்கு அது புரியும், கன்வே ஆகும். நீங்க பவன் கல்யாணம்னா அப்ப துணை முதல்வர் கொடுப்பீங்களான்ற கேள்வி அடுத்து வரும். ஆமா, சரியா? இல்ல அவங்க வரவங்களும் அதை டிமாண்ட் எதிர்பார்த்து தானே வருவாங்க. சரிங்க, துணை முதலமைச்சர் கொடுத்தா நான் வரேன் அப்படின்னு சீமானோ அல்லது விஜயம் முன் வர வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க வந்தாங்கன்னா எதிர்கட்சி தலைவர் ஆகலாம், திமுக 3வது இடத்துக்கு தள்ளலாம். பட் அவங்க வலிமையா அந்த கோரிக்கை அந்த டிமாண்டை வைப்பாங்கல்ல சார். இப்போ அம்மா இருந்தபோது கேப்டன் வந்தாரு,
ஜெயலலிதா அம்மையார்கிட்ட போயிட்டு எனக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா தான் வருவேன் அப்படின்னு போய் நம்ம பேசவே முடியாது. அப்போ நீங்கள் இல்லை நீங்கள் மீடியாவாக அந்த மாதிரியான ஒரு பெரிய எப்படி சொல்கிறது தேவையில்லாத பிம்பங்களை நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க சார். ஜெயலலிதா அம்மையார் அவங்க வந்து ஒரு ஜனநாயகவாதியாக இருந்ததுனால தான் கேப்டன் மாதிரியான ஒருத்தரோட வந்து அவங்க வந்து கூட்டணியில் சேர்ந்ததே. அப்போ கூட்டணியில் சேரும்போது இது அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு ஃபோர்காஸ்டிங் அவங்களுக்கு இருந்துச்சு. திமுகவை நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும். வீட்டுக்குன்னா எப்படி? அதுக்கு 1% ஓட்டு கூட இல்லாமல் அவங்கள நம்ம வீட்டுக்கு அனுப்ப முடியும். அப்படிங்கும்போது நான் ஆளுங்கட்சி, நீங்கள் எதிர்க்கட்சி. அப்ப அதிமுக கூட கூட்டணி சேர்ந்து விஜயகாந்த் பாசிட்டிவா யோசிச்ச மாதிரி இன்னைக்கு விஜயும் சீமானும் பாசிட்டிவா யோசிக்கல, அப்படிதான் பார்க்கணுமா? ஆமாம் சார். கேப்டன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு 20 வருஷம் அரசியல், தமிழ்நாட்டு அரசியலில் நிறைய விஷயங்களை அவர் உற்று பார்த்தவர். அவர் கருணாநிதி கூடயும் க்ளோஸாக இருந்தவர் தான். ஸோ அந்த வகையில் அவருக்கு வந்து அரசியல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது. அப்புறம் அவரை சுற்றி ஒரு பெரிய தொண்டர் பலம் இருந்தது. நிறைய அந்த காலகட்டத்தில் நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கூட அவரை நம்பி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இன்னைக்கு விஜயோட இருக்கிறவங்க அந்த மாதிரி வந்து தே ஆர் நாட் மெச்சூர்ட் பீப்புள். ஓகே, அதுதான் இங்கே பெரிய இஷ்யூ. என்னென்னா விஜயோடு இருப்பவர்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பூத் கமிட்டி அமைப்பதற்கான வலிமை இருக்கின்ற கட்சியா நாம அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கூட அங்கே யாரும் இல்லைங்கிறது தான் துயரம். ஆனால் ஓபிஎஸ் போயிட்டு விஜயோட கூட்டணியிலையோ அல்லது திமுக கூட்டணியிலையோ சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ விஜய் கூட ஓபிஎஸ் போயிட்டாருன்னா விஜய் அதிமுகவை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும்ல? இல்லை, இதெல்லாம் காமெடியோட உச்சகட்டம் சார். ஓபிஎஸ் அவர்கள் போவார்னா ஓபிஎஸ்க்கு என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து 50% ஓட் பேங்க் இருக்கா? இல்லை 1% கூட அவர் ஓட் பேங்க் இல்லை சார். ஓபிஎஸ்க்கு 1% கூட ஓட் வங்கி இல்லை கிடையாது. குறிப்பிட்ட சமூகத்தோட ஓட்டு வங்கி இருக்குன்னு சொல்றாங்களே. இன்னைக்கு அவரை அதிகம் இருப்பது அவர் சமூகத்து மக்கள் தான். அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. அவரை அதிகம் இருப்பது அவர் சமூகத்து மக்கள் தான். ஏன் அப்படின்னீங்கன்னா அரசியல்ல மிக முக்கியமான விஷயம் கிரெடிபிலிட்டி, நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு உரிய பர்சனா தன்னுடைய சொந்த அண்ணன் தம்பிக்கே இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்காரா? தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு அவர் வந்து நம்பிக்கைக்குரியவராக இருக்காரா? தன்னை நம்பி ஒரு 3 பேர் சுற்றிட்டே இருந்தாங்களே அவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இவர் இருந்திருக்காரா? அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு பத்திரிகை செய்திகள் பார்த்தீங்கன்னா வைத்திலிங்கம் அதிமுகவோடு எப்போ வேணாலும் இணையலான்னு போட்டிருக்காங்க. ஆமாம், சரிங்களா? அப்படிங்கும்போது யாருக்குமே நம்பிக்கை இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து நீங்கள் விஜயோட போய் சேருவார், அதனால அதிமுகவோட இது பாதிக்கப்படுமா அப்படின்னா இதெல்லாம் வேணா ஒரு 2 நிமிஷம் காமெடியாக நினச்சி நான் சிரிச்சுட்டு தான் போகலாம். என்ன பண்ணுறது? ஒருவேளை விஜய் இப்படி யோசிச்சிருக்கலாம்ல, எப்படி நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம சிஎம், ஓபிஎஸ் வந்து துணை முதலமைச்சர் அப்படின்னு விஜய் யோசிக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை அந்த அளவுக்கு ஒரு மோசமான சிந்தனை சக்தி அவர்கிட்ட இருக்கிறதா நான் நினைக்கல. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப அந்த மாதிரி மோசமாக யோசிக்க மாட்டார். அப்போ ஓபிஎஸோட நிலைமை? அவர் அரசியலில் ரிட்டையர்ட் ஆகி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. ரிட்டையர்ட் ஆகி 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. என்னைக்கு போகுதா அதிமுகவில் இருந்து? ஆமாம் சார். ஸோ வாட் போகுதா? என்னது அவரு பேச்சுவார்த்தை போகுதான்னு கேட்குறீங்க? பென்ஷன் அவர் அரசியலிருந்து பென்ஷன் அவருக்கு அரசியலிருந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அவ்வளோதான். என்னைக்கு போய் தர்ம யுத்தம்னு உட்காந்தாரோ, சசிகலா அம்மையாரை எதிர்த்து நான் தர்ம யுத்தம் செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்தாரோ. ஏன்னா அவர் ஓபிஎஸ் பொறுத்தளவுக்கு அரசியலில் அட்ரஸ் கொடுத்தது சசிகலா அம்மையார். அவர் சசிகலா அம்மையாருக்கு எதிராகவே போய் உட்காந்து நான் தர்ம யுத்தம்ன்ற பேரில் உட்காந்தாரோ அன்னைக்கே அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். உண்மையை சொல்லுங்க, ஓபிஎஸ் அதிமுக ஓட்டை பிரிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது சார். டெஃபினட் முடியாது. ஒரு ஓட்டை கூட, 1% ஓட்டை கூட வாய்ப்பே இல்லை. நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள். 26 நடக்கும்போது, தேர்தல் நடக்கும்போது அவருக்கு நீங்கள் உடனே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாருங்கள் அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கினாருன்ட்டு வருவீங்க. சரிங்களா? சட்டமன்ற தேர்தலில் அவர் பகுதிகளில் அவர் நிற்கிற ஒரு வேளை தேனியில் நின்னா, அவர் தொகுதியில் நின்னா அவர் எவ்வளோ ஓட்டு வாங்குறாருன்றதை மட்டும் பாருங்க. அவர் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஓபிஎஸ் தொகுதியில் ஓபிஎஸ் ஜெயிக்க மாட்டாருங்கிற மாதிரி இருக்கு. நான் அப்படிதான். கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார். இந்த மாதிரி கண்டிப்பாக அவரே ஜெயிக்க மாட்டார். வாய்ப்பே. அவ்வளோதான் அவருக்கான சக்தியா? சக்தியில் அவரோட அத்தனை ஒட்டுமொத்த நம்பிக்கையும் சார் உங்களுக்கு அரசியலில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கை தான். மக்கள் உங்களை ஒரு பைசாவுக்கு இன்னைக்கு நம்பலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓட்டு கூட வராது. ஓபிஎஸ் தன் சொந்த சமூகத்து மக்களோட நம்பிக்கையை, தன் குடும்பத்தாரின் நம்பிக்கையை, தன் நண்பர்களின் நம்பிக்கையை, அரசியலில் தன்னுடைய நண்பர்களின் நம்பிக்கையை அவர் முழுவதுமாக இழந்துட்டார். சரிங்களா? நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் மேலே யாரும் எதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? அதனால் இது வந்து சும்மா நம்மளே வந்து சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அதனால் தமிழக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாலாம் ஓபிஎஸ் ஒருபோதும் இருந்ததில்லை, இனியும் இருக்க போவதில்லை. அவ்வளோதான். அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி.